ஸ்டெமெக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உழைந்திருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம டே 57 மற்றும் 58 காந்தியல் படத்தினுடைய வினாடி வினா பார்க்க போகிறோம். சரிங்களா, ரொம்ப சின்ன படம் அப்படிங்கிறனால 2 படத்தையும் சேர்த்து நம்ம ஒட்டுக்காக பார்க்கலாம் இன்றைக்கி. சரி வாங்க முதல் கேள்விக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் செயற்கை காந்தம் அல்லாதது. பின்வருவனவற்றுள் செயற்கை காந்தம் அல்லாதது சட்ட காந்தமா, வளைய காந்தமா, லாட காந்தமா, மேக்னடைட்டா? பின்வருவனவற்றுள் செயற்கை காந்தம் அல்லாதது, இது செயற்கை காந்தம் உள்ளது. மற்ற எல்லாமே என்னது? சட்ட காந்தம், லேட காந்தம், வளைய காந்தம் எல்லாமே செயற்கை காந்தம் தான். நமக்கு மேக்னெட் மட்டும்தான் என்னது? இயற்கை காந்தம். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் டி மேக்னடைட். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். காந்தத்தன்மையற்ற பொருளுக்கு எடுத்துக்காட்டு. காந்தத்தன்மையற்ற பொருளுக்கு எடுத்துக்காட்டு காகிதமா, நெகிழியா, மரத்துண்டா, அனைத்துமா? காந்தத்தன்மைன்னா என்னது? அது வந்து பார்த்தோன்னா அதில் போய்ட்டு காந்தமானது ஒட்டாதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதில் என்னது ஆன்சரு? காகிதம் ஒட்டாது, நெகிழி ஒட்டாது, மரத்துண்டு ஒட்டாது. ஸோ ஆன்சர் என்ன? அப்போது அனைத்தும் தான் ஆன்சர். சரிங்களா, ஆப்ஷன் டி அனைத்தும். அடுத்தது, தடையின்றி தொங்க விடப்பட்டுள்ள காந்தத்தின் ஓய்வு திசை. சரிங்களா, ஓய்வு நிலை திசை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கிழக்கு மேற்கா, வடக்கு தெற்கா, கிழக்கு தெற்கா, மேற்கு வடக்கா? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, எல்லாருக்கும் ஈஸியான கொஸ்டின் தான், பட் ஆனால் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். சரிங்களா, ஸோ வந்து பார்த்தோம்னா காந்தத்தை ஒரு இடத்துல தொங்க விட்டோம்னா அது எந்த திசை போய் தான் நிற்கும் எப்போவுமே? ஆப்ஷன் பி வடக்கு தெற்கு தான். சரிங்களா, ஸோ அதனால தான் நம்ம காந்த விசை பெட்டி வந்து என்னது வச்சு நம்ம திசையை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ அதனால தான் என்னது எப்போ நல்லது என்னது அந்த முள்ளானது வந்து பார்த்தோம்னா வடக்கு தெற்கு திசையை நோக்கி தான் நகரும். நம்ம நகரத்தை பொறுத்து அந்த முள்ளானது என்னது அந்த திசையை அப்படி நோக்கி நகரும். சரிங்களா, ஸோ இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக நம்மளால் காந்த ஊசி பெட்டியில் அதனுடைய திசையை கண்டறிய முடியும். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். திசையை கண்டறிய உதவும் கருவி. திசையை கண்டறிய உதவும் கருவி அம்மீட்டரா, வோல்ட் மீட்டரா, கால்வனா மீட்டரா, காந்த ஊசி பெட்டியா? திசையை கண்டறியும் கருவி. அம்மீட்டர் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் மின்னோட்டத்தை அளவிட, வோல்ட் மீட்டரு மின் அழுத்தத்தை அளவிட, கால்வனா மீட்டர் சுற்றில் வந்து பார்த்தோன்னா என்னது மின்னோட்டம் பாய்கிறதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்னது கால்வனா மீட்டரானது பயன்படுத்துவோம். சரிங்களா, ஸோ நம்ம கேட்டிருக்கிறது என்னது? திசையை கண்டறிய கேட்டிருக்காங்க. ஸோ திசைனா பின்னாவாக இருக்க போகுது காந்த ஊசி பெட்டி. சரிங்களா, அது நமக்கு ஆன்சரே தெரியலனாலும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை கற்றுக்கணும். சரிங்களா, ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 4 ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா எப்படி எலிமினேட் பண்ணலாம்னு சொல்லி கற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ அடுத்த 5வது கொஸ்டின் பாருங்கள். காந்தத்தன்மையை இழக்கச் செய்யும் காரணி. காந்தத்தன்மையை இழக்கச் செய்யும் காரணி வெப்பப்படுத்துதலா, உயரத்திலிருந்து கீழே போடுதலா, சுத்தியால் விட்டுதலா, அனைத்துமா? காந்தத்தன்மை வந்து பார்த்தோன்னா காந்தமானது எப்போ இழக்கும்? ஆப்ஷன் டி அனைத்தும். சரிங்களா, ஸோ ஏன் பார்த்தோம்னா வெப்பப்படுத்தும் பொழுது என்னது காந்தத்தன்மையான இழந்துரும். இதே வந்து பார்த்தோன்னா ரொம்ப உயரத்திலிருந்து கீழே போடும் பொழுதோ அல்லது சுத்தியல் தட்டும் பொழுதோ என்னது நமக்கு அது காந்தத்தன்மை இழந்துரும் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, என்ன காரணம்? ஏன்னா அதனுடைய பண்புகள் வந்து பார்த்தோன்னா மாறுபட்டுரும். சரிங்களா, இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா ஒரு பண்புல இருக்கும், அது வந்து பார்த்தோம்னா என்னது அது ஏதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது அது தன்னோட தன்மை இழந்துரும்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, ஸோ அதனால தான் வந்து இது எல்லாமே காந்தத்தன்மை இழக்க செய்யக்கூடிய காரணிகள். சரிங்களா, அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்கள். 7வது கொஸ்டின் போயிடுச்சா? 6வது கொஸ்டின் எழுதலையா என்ன? 6வது கொஸ்டின் உங்கள் எழுதல போல. சரி, ஓகே. 7வது கொஸ்டின் பாருங்கள். மின்காந்த தொடர்வண்டியின் வேகம். மின்காந்த தொடர்வண்டியின் வேகம் 300 to 600 கிலோமீட்டரா, 200 to 500 கிலோமீட்டரா, 400 to 800 கிலோமீட்டரா, 400 to 600 கிலோமீட்டர் பை மணியா? ஸ்பீடு கேட்குறாங்க. இது வந்து என்னது ஆவரேஜாக வந்து பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம்? 500 கிலோமீட்டர் பை மணின்னு பார்த்துருப்போம். சரிங்களா, இனிஷியல் ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா 300 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஸ்லோவிலே இருக்கும். ஸ்பீடில் எவ்வளோ? 600 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும். சரிங்களா, ஸோ ஆன்சர் 300 to 600. சரிங்களா, ஸோ ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ எழுதலாம்? தோராயமானு கேட்டோம்னா 300 to 500 எழுதலாம். சரிங்களா, ஒவ்வொரு 6ஆம் வகுப்பில் ஒன்று, 7ஆம் வகுப்பில் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டையும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா, எதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கங்க. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். இரும்பு தாது அல்லாதது. சரிங்களா, பின்வருவனவற்றுள் இரும்பு தாது அல்லாதது பாக்சைட்டா, ஹேமடைட்டா, மேக்னைட்டா, செடரைட்டா? எது இரும்பு தாது கிடையாது? இதில் ஹேமடைட், மேக்னைடைட், செடரைட் இது 3 என்னது இரும்பின் தாது. பாக்சைட் என்னது அலுமினியத்தின் தாது. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை.
அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள், டயாகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு. டயாகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு. பிஸ்மத்தா, தாமிரமா, பாதரசமா, அனைத்துமா? டயாகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு எல்லாமே என்னது தான்? டயாகாந்த பொருட்கள் தான். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இது ஆப்ஷன் டி அனைத்தும். ஏன் இதை டயாகாந்த பொருள் சொல்கிறோம்? ஏன்னா இது எந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா காந்தப்புலத்தை இருக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன ஆகும்? காந்தமாக மாறும்னு சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா? உதாரணத்துக்கு இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா நம்ம காந்தப்புலத்தை கொடுக்கும்போது என்னது, அதில் இன்னொரு பக்கம் தான் வந்து என்னது காந்தப்புலமானது உருவாகும். சரிங்களா? காந்தமாக வந்து செயல்படும் சொல்லி பார்த்துருப்போம். இது வந்து அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாதிக்கப்படாது, இதனுடைய காந்த தன்மையானது பாதிக்கப்படாதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது டயாகாந்த தன்மை. ஸோ டயாகாந்த பொருள் வந்து பார்த்தோன்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஸ்மத், தாமிரம், பாதரசம், ஆல்கஹால் இதெல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டு? டயாகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது அல்னிக்கோ உலோக கலவையில் உள்ள உலோகம். அல்னிக்கோ உலோக கலவையில் உள்ள உலோகம் அலுமினியமா, நிக்கலா, கோபால்ட்டா, அனைத்துமா? அல்னிக்கோ உலோக கலவையில் உள்ள அல்னிக்கோன்னு பார்த்தோம் ஏஎல் என்ஐ CO சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ ஏஎல் அப்படிங்கிறது என்னது? அலுமினியம். அடுத்து என்ஐ அப்படிங்கிறது நிக்கல். CO அப்படிங்கிறது என்னது? கோபால்ட். சரிங்களா? ஸோ அப்போ அல்னிக்கோ உலோக கலவையில் என்னென்ன உலோகம் இருக்கும்? அலுமினியம், நிக்கல், கோபால்ட்டுங்கிற 3 உலோகமுமே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி அனைத்தும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி, ஓகே. 6வது கொஸ்டின் மட்டும் ஸ்கிப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? என்ன ப்ராப்ளம் தெரில, நான் உங்களுக்கு கேட்டு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஓகேங்க, நம்ம மீண்டும் அடுத்த வினாடி நல்லா சந்திக்கலாம். நன்றி.